So இன்னைக்கு பார்த்தீங்கன்னா case 3 inclined to the both reference plane, HP and VP. So first caseல பார்த்தோம்னா ஒரு பிளேனுக்கு வந்து parallel, இன்னொரு பிளேன் surface of the plane வந்து parallel இருக்கும், அதே மாதிரி perpendicular இருக்கும் பார்த்தோம். Case 2 பார்த்தீங்கன்னா ஒரு பிளேனுக்கு வந்து perpendicular, இன்னொரு பிளேனுக்கு inclined இருக்கிற மாதிரி பார்த்தோம். Case 3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு both the plane inclined. So நம்ம டைரக்டா நம்ம சம்க்குள்ள போயிடலாம். வாய்ஸ் கிளியரா இருக்குல்ல? Yes, sir. Yes, sir. Yes, sir. Okay. So rectangular plane PQRS with a side of PQ வந்து 30 mm கொடுத்திருக்காங்க. So R and S is a 60 mm. As surface inclined to HP பாத்தீங்கன்னா HP ல surface வந்து 40 degree such that PQ ஓட பாயிண்ட் பாத்தீங்கன்னா 40 mm above HP ல இருக்கு. The plane of the surface பாத்தீங்கன்னா 40 mm above, அதோட inclination 40 degree HP பிளேனுக்கு. And inclined to VP பாத்தீங்கன்னா 30 degree. So ரெண்டு ஆங்கிள் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி கார்னர் P பாத்தீங்கன்னா 10 mm in front of VP சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ஃப்ரண்ட் டிஸ்டன்ஸ் வந்து அந்த கார்னர் பாயிண்ட்ல 10 mm இன்ஃப்ரண்ட் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல என்னென்ன கிவன் டேட்டா கொடுத்துருக்காங்க? ஸோ ரெக்டாங்கிளோட சைடு ரெண்டு லென்த் கிவன் டேட்டா இந்த மாதிரி எழுதி எடுத்துக்கோங்க. தீட்டா வந்து 40 டிகிரி, இன்க்ளைன் டு HP வந்து தீட்டான்னு வச்சுக்கோங்க. தென் இன்க்ளைன் டு VP வந்து பை ஆங்கிள் மென்ஷன் பண்ணிக்காங்க, அது 30 டிகிரி. அதே மாதிரி எபோ டிஸ்டன்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 40 mm. அதே மாதிரி இன்ஃப்ரண்ட் டிஸ்டன்ஸ் 10 mm கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து கிவன் டேட்டா மாதிரி எழுதிக்கும். ஸோ அப்போதான் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டெப்புக்கு ஃபாலோ பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? இப்போ தீட்டா ஆங்கிள் நான் எது கன்சிடர் பண்ண சொல்லியிருக்கேன்? theta angle for inclined to HP or VP. So theta angle inclined to HP, அதே மாதிரி வந்து பை ஆங்கிள் பார்த்தா inclined to VP கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ சம் சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆக்சிஸ் லைன் டிரா பண்ணிக்கோங்க. இதுக்கு XY மென்ஷன் பண்ணிக்கோங்க. மேல VP பிளேன், கீழே HP. ஸோ இது டிஃபால்ட்டா வந்து எல்லா சமுக்கும் எழுதிடும். ஓகேவா? ப்ரொஜெக்ஷன் ஆஃப் லைன்ஸா இருந்தாலும் சரி, பிளைன்ஸ் ரெண்டு சமுக்குமே பார்த்தீங்கன்னா இது டிஃபால்ட்டா இருக்கும். ஓகேவா? இப்போ கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ் ஆஃப் த பிளேன் வந்து எந்த பிளேனுக்கு இன்க்ளைண்டா கொடுத்துருக்காங்களோ அதை தான் ரெஸ்டிங் அந்த பிளேனா எடுத்துக்கணும். ஸோ கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா சர்ஃபேஸ் இஸ் இன்க்ளைன் டு HP தான் கொடுத்துருக்காங்க. ஸோ VPக்கு வந்து ஜஸ்ட் வந்து கார்னர் பாயிண்ட் தான் இன்க்ளைன் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எந்த பிளேன் கன்சிடர் பண்ணிருக்காங்களோ அதை நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். சர்ஃபேஸ் இன்க்ளைன் டு 40 டிகிரிங்காட்டி ட்ரூ ஷேப் வந்து ஃபர்ஸ்ட் HPல டிரா பண்றோம். ஓகேவா? நாலு தியரிங்க, மூணு ப்ராக்டிகல். போட்டு வெறுமன்ஸா இருக்குது ஃபர்ஸ்ட்ங்க, அதே சேர்த்து முக்கிய போட சொல்லிட்டு ரெண்டும் எங்கிட்டே கொடுத்துருங்க. இந்த ஈவன் செமஸ்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டு தான் வந்து இருந்துச்சுங்க. ஆட் செமஸ்டர்ல ஈவன் செமஸ்டர் வெறுமன்ஸா போட்டது வந்து ஒரு உங்களுக்கு சொல்லிட்டு சார்கிட்ட கேட்டாங்க, கொடுத்துருக்கோம் அப்படின்னு சார்கிட்ட கேட்டேன், கொடுத்துருக்கோம். அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அப்படியே கொடுத்துருங்க.
பண்ணிட்டோங்களா? எந்த செமஸ்டர் தெரியலீங்க, சார்ட்ட கேட்டுருங்க. ஈவன் செமஸ்டர் தாங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்டாங்குலர் பிளேன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்க்ளைன் டு ஹெச்பி ஃபர்ஸ்ட் கொடுத்தங்காட்டி நம்ம ட்ரூ ஷேப் கீழே ட்ரா பண்ணோம் ஹெச்பி பிளேன்ல. ஸோ அதோட எபோ டிஸ்டன்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 40 mm, இன்ஃப்ரண்ட் டிஸ்டன்ஸ் வந்து 10 mm. ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு வந்து விபி பிளேன்ல தெரியும். ஸோ பி கார்னர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 10 mm எபோல இருக்கும், சாரி இன்ஃப்ரண்ட் டிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ அதுதான் வந்து நம்ம ஹெச்பியில் வச்சு ட்ரா பண்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸ் லைன் டிரா பண்ணிருங்க. ஸோ மேல இருந்து கீழே வரைக்கும் ஒரு ரெஃபரன்ஸ் லைன். ஸோ ஏன்னா நம்ம ஃப்ரண்ட் வியூல வரையறதும் டாப் வியூல வரையறதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாக்டா ஸ்ட்ரைட்டா இருக்கிறதுக்கோசரம் ஒரு ரெஃபரன்ஸ் லைன் டிரா பண்றோம் ஸ்டார்டிங். தென் பாத்தீங்கன்னா இன்ஃப்ரண்ட் டிஸ்டன்ஸ் தான் நம்மளுக்கு கீழே டிரா பண்ணுவோம். ஸோ அது 10 mm கொடுத்துருக்காங்க ஒரு கார்னர் பாயிண்ட். ஸோ 10 mm கீழே ஒரு டாட் வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து பி பாயிண்ட். ஸ்மால் பி. PQ டிஸ்டன்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 mm. ஸோ பில இருந்து கீழே 30 mm லைன் டிரா பண்றோம். அது கொஞ்சம் டார்க்கா டிரா பண்ணிக்கோங்க. இது ஸ்மால் கியூ. சைட் டிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணிட்டோம். லென்த் பாத்தீங்கன்னா QR 60 mm தந்திருக்காங்க. QR டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 60 mm. ஸோ பி பாயிண்ட்ல இருந்து 90 டிகிரி எக்ஸாக்டா 90 டிகிரி. ஸோ நான் ஸ்கேல் இருக்கிறதே நான் டேரக்டா போட்டுறேன். நீங்க காம்பஸ்ல 90 டிகிரி எடுத்து அதோட லென்த் பாத்தீங்கன்னா 60 mm ட்ரா பண்ணணும். ஸோ அதே மாதிரி கியூ பாயிண்ட்லயே வச்சு எக்ஸாக்ட் 90 டிகிரிக்கு 60 mm. தென் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இந்த எண்ட் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிட்டோம். ஸோ PQ ஸ்மாலர் அண்ட் எஸ். ஓகே, இப்போ ட்ரா பண்ணதுக்கு அப்புறம் ஸோ இந்த கார்னருக்கு நம்ம ரெஃபரன்ஸ் லைன் ட்ரா பண்ணிட்டோம். அதே மாதிரி அனதர் இன் கார்னருக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் லைன் ட்ரா பண்றோம் டுவர்ட்ஸ் அப். ஸோ எஸ் பாயிண்ட்ல இருந்து மேல
ரெஃபரன்ஸ் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 2 கேப்புக்குள்ள தான் ஃப்ரண்ட் வியூல இருந்து பார்த்தா ஜஸ்ட் ஒரு லைன் மட்டும் தான் தெரியும். ஏன்னா பிளேன் வந்து நம்ம ஹெச்பியில் வந்து பேரலா இருக்க மாதிரி கன்சிடர் பண்ணியிருக்கோம் ஸ்டார்டிங். ஸோ இந்த 2 கேப்புக்குள்ள ஸோ இது எவ்வளோ எபோ டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க 40 mm. ஸோ 40 mm எபோ டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. பிக்யூஆர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 40 mm எபோல இருக்கு. ஸோ 40 mm எபோல டாட் வச்சுக்கோங்க. இப்போ அந்த டாட்டுக்கு நேரம் ஸோ இதுக்கு ஆக்சிஸ் பேரலல் லைன் ட்ரா பண்ணு. இப்போ ஃப்ரண்ட் வியூல இருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷன்ல இருந்து பார்க்கும்போது ஸோ இது நான் ரெஃபரன்ஸ்க்கு தான் ஏரோ மார்க் போட்டிருக்கேன். ஸோ Q1 R பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விசிபிள் எட்ஜா இருக்கும். PNS வந்து ஹிடனுக்கு போயிடும். ஸோ அதனால வந்து ஃபர்ஸ்ட் வந்து Q1 R மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ மேலே எழுதும்போது விபியில் டேஷ் மென்ஷன் பண்ணும். Q டேஷ் R டேஷ். ஸோ பிராக்கெட்ல பார்த்தீங்கன்னா ஹிடனுக்கு வந்து எப்பயுமே பிராக்கெட் யூஸ் பண்ணும். P டேஷ் இது வந்து S டேஷ் பிராக்கெட் மென்ஷன் பண்ணி உள்ள போகணும். ஓகேவா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இது மேலே வந்து செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப் என்ன பண்றோம்னா இன்க்ளைன் கொடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 40 டிகிரி சர்ஃபேஸ் இன்க்ளைன் தான் பார்க்கணும். அது 40 டிகிரி கொடுத்துருக்காடி ஃபர்ஸ்ட் வந்து இந்த 40 டிகிரி ஆங்கிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் வியூல இருந்து பார்க்கும்போது தான் உங்களுக்கு வந்து 40 டிகிரி தெரியும். ஸோ இன்க்ளைன் டு ஹெச்பி வந்து ஃப்ரண்ட் வியூல இருந்து பார்க்கும்போது அந்த ஆங்கிள் தெரியும். ஸோ நம்ம ஃப்ரண்ட் வியூல வந்து ஜஸ்ட் இப்போ லைன் மட்டும் தான் ட்ரா பண்ணியிருப்போம். ஸோ அந்த லைனை தான் வந்து 40 டிகிரி ரொட்டேட் பண்ண போகிறோம். ஸோ கேஸ் நான் சொன்ன மாதிரி இந்த லைனை வந்து 40 டிகிரி லைனா ரொட்டேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும், இந்த பேரலல் இந்த லைன் வளர்ந்துருக்கோம்ல இதுல இருந்து ரெஃபரன்ஸ் லைன் மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ண போறேன். லைட்டா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி இந்த பிஎன் கியூ பாயிண்ட் வந்து நான் இங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் வந்து ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா பி டேஷ் பிராக்கெட்ல மென்ஷன் பண்ணிருக்கேன். பக்கத்துல கியூ டேஷ். இப்போ லைனை வந்து 40 டிகிரி ரொட்டேட் பண்ணணும். தென் இந்த 40 டிகிரி லைன் பார்த்தீங்கன்னா இந்த லென்த்தா இருக்கும். ஸோ இதோட லென்த் பார்த்தீங்கன்னா 60 mm. ஸோ ஜீரோல இருந்து பார்த்தீங்கன்னா 40 டிகிரி இங்கே வருது. இங்க மார்க் பண்ணிக்கிறேன்.
ஸோ லைன் மாத்தினா 60 mm லைன் ட்ரா பண்ண போகும். இந்த லைனை தான் வந்து நான் 40 டிகிரி ரொட்டேட் பண்ணி ட்ரா பண்ணியிருக்கேன். இதோட அனதர் எண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஆர் டேஷ் பிராக்கெட்ல எஸ் டேஷ். ஸோ இதை மூவ் பண்ணி எழுதியிருக்கங்காட்டி நான் இது வந்து P1 டேஷ் Q1 டேஷ் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். இது R1 டேஷ், இது S1 டேஷ். தென் இதோட ஆங்கிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 டிகிரி எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ரெஃபரன்ஸ் லைன் ட்ரா பண்ண போறோம். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து P1 டேஷ் Q1 டேஷ் பாயிண்ட் வந்து ரெஃபரன்ஸ் லைனா கீழே கொண்டு வரோம். ஸோ அதே மாதிரி இந்த ரெண்டு கார்னர் பாயிண்ட்ஸ் S அண்ட் R பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஸோ இதே ஸ்ட்ரைட் லைன் தான் Pயும் Sயும் இருக்கு. அதேங்காட்டி அதனால இந்த லைன்ல இருந்து ஒரு லைன் எக்ஸ்டெண்ட் பண்றேன். இந்த லைன் டச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி Q1 RS பாயிண்ட் தான் இதே சேம் லைன் தான். ஸோ இந்த பாயிண்ட்ல இருந்து லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ பிஎன்எஸ் வந்து இந்த பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா பியும் கியூ மட்டும் தான் இருக்கு. ஸோ இப்போ இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பி பாயிண்ட் தான் இங்கே நான் மூவ் பண்ணி எழுதியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் P1. அதே மாதிரி RNS பாயிண்ட் தான் இங்கே வருது, இது RNQ. ஸோ கியூவோட அனதர் எண்ட் பாயிண்ட் வந்து இங்கே இருக்கு, இங்க Q1. என்ன தெரியல, நான் பார்க்கவே இல்லை. ஸோ அதே மாதிரி RS பாயிண்ட் இதே மாதிரி லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணி ட்ரா பண்ணி எழுதணும். ஸோ RNSல இருந்து எக்ஸாக்டா ஸ்ட்ரைட்டா கீழே லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த PQ பாயிண்ட் வந்து PNS பார்த்தீங்கன்னா சேம் லைன், இதே லைனை நம்ம வந்து அனதர் எண்ட் பாயிண்ட்டுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி போகிறோம். அதே மாதிரி Q பாயிண்ட்டையும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு S1, இது R1. ஸோ இப்போ இந்த ரெஃபரன்ஸ் லைன் மூலமா இந்த பாக்ஸ் கிடைச்சிருச்சு. இது பார்த்தீங்கன்னா 40 டிகிரி ரொட்டேட் பண்ணா உங்களுக்கு வந்து ஆக்சுவல் லென்த் கிடைக்காது, சம் லென்த் வந்து ஷார்ட்னிங்கா தான் கிடைக்கும். இப்போ வந்து PNS P1 S1 வந்து டார்க்கர் லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி P1 Q1 டார்க் பண்ணிக்கோங்க. Q1 R1 S1 R1. சொல்லுங்க உதய். உதய் சொல்லுங்க. வரலீங்களா? சரிங்க உதய், நான் வரேன். சரி, இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ஆங்கிள் ரொட்டேட் பண்ணி இப்போ டிரா பண்ணிட்டோம் ஒன் பிளேனுக்கு. இன்னும் அதே மாதிரி அனதர் இன்க்ளைன் பிளேனுக்கு டிரா பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஸோ கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா பி கார்னர் பாயிண்ட் தான் வந்து P கார்னர் பாயிண்ட் வந்து 30 டிகிரி இன்க்ளைன். ஸோ அந்த பாயிண்ட்ல தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 30 டிகிரி இன்க்ளைன் இருக்கணும். ஓகேவா? ஸோ விபிக்கு இன்க்ளைன் வந்து 30 டிகிரி கொடுத்துருக்காங்க.
ஸோ விபி இன்க்ளைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாப் வியூலேருந்து பார்க்கும்போது ஹெச்பியில் தான் நம்ம வச்சு ட்ரா பண்ண போகிறோம். இந்த இன்க்ளைன் பார்த்தீங்கன்னா டாப் வியூலேருந்து பார்க்கும்போது கீழே தான் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ ஆக்சிஸில் ஒரு பாயிண்ட் இதை ப்ரொடக்ட் வச்சுட்டு 30 டிகிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆக்சிஸ்ல ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க, இல்ல உங்களுக்கு வந்து லைன் ஜாயின் பண்ணுறது கஷ்டமா இருக்கும். சொல்லுங்க கோபி சார். உங்களுக்கு மட்டும் எடிட் பண்ணி தனியா செப்பரேட்டா தனி பேஜ் போட விடுங்கன்னா அதை 5 பேஜ்ல பேஜ் நான் பாக்குறது. புரிய நீங்க என்னோடது மட்டும் என்ட்ரி பண்ணிருந்தீங்களா? சே அதனால நான் இது பண்ணிட்டா தனியா நீங்க எடுத்து பிரிண்ட் எடுத்து நீங்க போகணும். நீ என்ன அனாலிசிஸ் போட்டு 2 நான் போட்டு அதே பையன்ல என்ன பண்ணீங்கன்னா நான் யாரு என்ன ஓகே ஓகே நான் கால் பண்ணி போட்டுக்கிறேன். இல்ல நான் நினைச்சேன் ஒரு வாட்டி இதுல கீயை கால் பண்ண சொல்லிட்டாரு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு மட்டும் ஃபில்அப் பண்ணிருங்க அப்படிங்களா? அதனால அப்படி போட்டுட்டேன். சரி 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 ஓகே. ஸோ 30 டிகிரி லைன் இங்க ரெஃபரன்ஸ் லைனா டிரா பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா 30 டிகிரி. தென் பார்த்தீங்கன்னா ஸோ பிஎஸ் லைனை எல்லாமே வந்து சேமாக தான் ட்ரா பண்ணியிருப்போம். இந்த 10 கேப் தான் ட்ரா பண்ணியிருப்போம். அதே மாதிரி இதுலேருந்து பிஎன்எஸ்லேருந்து ரெஃபரன்ஸ் லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துக்கு எனக்கு அந்த ஆங்கிள் லைனில் மீட் ஆகுது. ஸோ இதுதான் வந்து நான் பி பாயிண்ட்டாக கன்சிடர் பண்ண போகிறேன். ஸோ இந்த பாயிண்ட் வந்து நான் P1 கன்சிடர் பண்ண போறீங்க. P1. ஸோ Pலேருந்து Q வந்து தான் நியரஸ்ட் பாயிண்ட். ஸோ நான் இதுலேருந்து காம்பஸில் ஃபர்ஸ்ட் வந்து P1 to Q1 டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறேன் காம்பஸில். இப்போ நியூவாக மேக் பண்ண P1லேருந்து இந்த 30 டிகிரி லைனில் ஆர்க் கட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ஆர்க் கட்டாலே அந்த லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த ஆர்க் கட் பண்ணிக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா Q1 பாயிண்ட். Q1 இந்த ப்ளூ கலர் லைன் ஆர்க் கட் பண்ணதான். ஓகேவா?
இப்போ ஆர்என்எஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் 90 டிகிரியில் இருக்கு. இதுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் ஸ்ட்ரைட் லைன். இப்போ இந்த பிஎன்கியூல இருந்து 90 டிகிரி லைன் ட்ரா பண்ணணும். அது காம்பஸ் யூஸ் பண்ணி பிஎன்கியூல 90 டிகிரி லைன் டாட் வச்சுக்கோங்க ரெஃபரன்ஸா வச்சு. ஸோ பி பாயிண்ட் வந்து அந்த 30 டிகிரி லைன் ரெஃபரன்ஸா வச்சு நைன்டி மார்க் பண்ணிக்கோங்க. பி பாயிண்ட்ல 90 மார்க் பண்ணிங்க. அதே மாதிரி கியூ பாயிண்ட்ல இருந்தும் 90 டிகிரி லைன் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 4 கார்னர் பாயிண்ட் கிடைச்சு. இப்போ லைன் ஜாயின் பண்ணிக்கலாம். பிஎன் இது பார்த்தீங்கன்னா S1 பாயிண்ட் பிக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்குது. அதே மாதிரி கியூல இருந்து இது கனெக்ட் பண்ணிக்கோங்க. தென் இந்த 2 கார்னரையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. தென் பிஎன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்பை வந்து எக்ஸாக்டா நம்ம இங்கே ஷிஃப்ட் பண்ணிட்டோம். ஸோ இது இந்த 2 டைமென்ஷன் எடுக்கக்கூடாது. இப்போ நியூவாக இந்த இடத்துக்கு ட்ரா பண்ணாதான் நம்ம 30 டிகிரி ரொட்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து S1, இது R1. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 4 கார்னர் பாயிண்ட்ல இருந்து எக்ஸாக்ட் 90 டிகிரி மேலே லைன் கொண்டாடணும், ரெஃபரன்ஸ் லைன். ஃபர்ஸ்ட் வந்து ஒவ்வொரு பாயிண்ட் வரையலாம். ஃபர்ஸ்ட் பி பாயிண்ட். அதே மாதிரி இதுல இருக்க P1 Q1 பாயிண்ட் வந்து P1 டேஷ் Q1 டேஷ் பாயிண்ட் வந்து இந்த லைன் தான். ஸோ இதே லைன் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்றேன். ஸோ இந்த பாயிண்ட் தான் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் P1 டேஷ். இதே மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ சேம் லைன்ல பாத்தீங்கன்னா P அண்ட் Q இருக்குங்காட்டி Q லைனும் இதே லைன்ல கொண்டு வந்து டச் பண்ணிக்கலாம். ஸோ Q பாயிண்ட்டும் இதே லைன்ல இருந்து டச் பண்ணிக்கிறேன். இது Q1 டேஷ். ரிமைனிங் RS பாயிண்ட் தான். ஸோ அது இந்த லைன் காட்டி ஃபர்ஸ்ட் இந்த லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. மேலே இருக்க ஃப்ரண்ட் வியூல இருக்க RS பாயிண்ட் வந்து லைன் பெருசாக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆர்ல இருந்து கீழே இருக்க R1ல இருந்து இந்த லைன் மேலே டச் பண்ணுங்க. சார் இப்போ இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு R1 டேஷ். நெக்ஸ்ட் S பாயிண்ட் S1. இந்த லைன் டச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இது S1 டேஷ். இப்போ எதெல்லாம் ஸ்ட்ரைட் லைனா இருக்குன்னா PQ SR வந்துருக்கா உங்களுக்கு வந்து கார்னர் எட்ஜஸ். ஸோ அதை ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட் லைனா ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ R1 டேஷும் S1 டேஷ் ஃபர்ஸ்ட் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி Q1ஐயும்
Q1 and P1 கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ P1 S1 தான் ஸ்ட்ரெயிட் லைன். இப்போ P1ஐயும் S1 கனெக்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி Q1 R1 dash. இதுதான் ஃபைனல் ஸ்டெப். இது ஸ்டெப் 1. சரி, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டெப் 1. இது ஸ்டெப் 2. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நீங்க அந்த லைனை ரொட்டேட் பண்ணியிருந்தீங்க. ஸ்டெப் 3. ஸ்டெப் 4. தென் இந்த ஷேப்பை தான் வந்து திருப்பி ரொட்டேட் பண்ணி வரைஞ்சிருந்தோம். இது ஸ்டெப் 5. சரி, நீங்க ஒவ்வொரு ஸ்டெப்பை முடிக்கும் போது தான் அடுத்த ஸ்டெப் வரைய முடியும். இது ஸ்டெப் 6. கீழே வந்து ஆல் டைமென்ஷனல் ஆர் இன் எம்எம் எழுதிடும். ஓகேவா? இந்த சம்ல யாருக்கா டவுட் இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ்? No, sir. No, sir. No, sir. ஸோ நேற்று வரைஞ்ச 3 சம்ஸ் இன்னைக்கு வரைஞ்ச இப்போ ஒரு சம். ஓகேவா? இந்த 3 சம்ஸ் உங்களுக்கு போஸ்ட் பண்ணி விடுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு சாட்டர்டே கிளாஸ் தானே. சாட்டர்டே கிளாஸ்ல இந்த 3 சம் ட்ரை பாருங்க. ஓகே, சாட்டர்டே கிளாஸ்ல 3 சம் நடந்துறேன். என்னோட பிரிண்ட் எடுத்துட்டியா? கோபிக்கு அதை அனுப்பிச்சா போதுமா? என்னோட அவன் என்னமோ ஃபைலையும் மாத்தி அனுப்ப சொல்லிருக்கான். சப்ஜெக்ட்ல அதை பார்த்து 3 மணி கரெக்ட் பண்ண முடியாதா? So roll number 78, 93, 75, 120, 112, 110. அட்டெண்டன்ஸ் போல சீக்கிரம் அட்டெண்டன்ஸ் போட. செவன்டி 78 இருக்கியா சார்? இருக்கு சார். 93, நான் இது கிளாஸ் முடிச்சுட்டு வந்து வாங்கிக்கிறேண்ணா. இல்ல நான் நீங்க அங்க மேலதான் இருக்குதா? அங்க டீட்டெயில்ஸ் சொல்லணுமா? சொல்லி கொடுக்கணுமா? எங்க மேல வருதா 4 படி? சரிண்ணா. நான் ஓகேண்ணா. The 75, 78 attendance போல. 75, 75 கிளாஸ் வந்துருக்கியா? $78, இப்போ 75, 78, 65 3 பேர் ஆப்சென்ட். சார் அட்டெண்டன்ஸ் போட்டீங்க சார். யாருப்பா? சார் 78. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு 3 சம் போஸ்ட் பண்ணி விட்றேன், சால்வ் பண்ணி பாருங்க. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir.